ஸோ அதே மாதிரி இந்த ஃபத்ரத் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. அந்த ஃபத்ரத்துடைய காலத்தை பற்றி என்ன சொல்ற வரீங்க சார்? அது ஃபத்ரத்துடைய காலம்னா என்ன? அந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் சார்? ஃபத்ரத் அப்படின்னு சொன்னால் நபிமார்கள் வராத காலத்துக்கு சொல்லுவாங்க. அது குறிப்பாக ஹல்லரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட காலத்துக்கு ஃபத்ரத்துடைய காலம்பாங்க. ஏன்னா எந்த நபியும் வரலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பிறகு நபியாக வந்தது நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். இந்த காலத்தை தான் ஃபத்ரத், இடைவெளி காலம் அப்படின்னு அர்த்தம். ஃபத்ரத்துடைய காலம் அப்படின்ற அர்த்தம். இந்த காலத்து மக்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. ஒரு கூட்டத்தை நம்ம வேதனை செய்வதாக இருந்தால், அந்த கூட்டத்தை தண்டனை கொடுப்பதாக இருந்தால், ஒரு இறை தூதரை அனுப்பி வச்சா தான் செய்வோம், இல்லாட்டி செய்ய மாட்டோம். இறைத்து அனுப்பி வச்சோம், அவங்கெல்லாம் போனாங்க, நல்லதை சொன்னாங்க, தீயதை தடுத்தாங்க, அந்த மக்கள் அதை கேட்கலை, இப்போ தண்டனை இறக்குவோம். இறை தூதரை அனுப்பாமல் தண்டனை கிடையாது. இது ஃபத்ரத்துடைய காலத்து மக்களுடைய நிலைப்பாடு.